என் பேரு ராதா. நான் ஒரு சாதாரணமான தமிழ் பொண்ணு. இப்போ சென்னையில இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் என் புருஷனோட வாழ்ந்துட்டு வரேன். எங்களுக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆகுது. எனக்கு இங்க ஒரு டெலிவரி பாய். நாளை என் லைஃபே என்னை விட்டு போற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. என் கணவர் பெயர் சேகர். ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாரு. அவர் ஒரு வாரம் டே ஷிஃப்டும் அடுத்த வாரம் நைட்டு ஷிஃப்டும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி வேலைக்கு போவாரு. ஆனா நான் எப்பவுமே வீட்ல தாங்க சும்மா இருக்கேன். வீட்ல இருக்க சமையல் வேலையை அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே முடிச்சிருவேன். அதனாலதான் நான் ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன். ஆனா சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். என்னோட கணவர் மட்டும் இல்லைங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லார் வீட்லயுமே அனைவரும் வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கும். என்னதான் அமைதியா இருந்தாலும் ஏதோ ஒரு கோட்டைக்குள்ள வந்து சிக்கி கொண்ட மாதிரியே எனக்கு தோணும். நான் தினமும் சமையல் வேலை, சுத்தம் பண்ற வேலை, எனக்கு இருக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு பால்கனில நின்னு ரோட்டில் போற ஆளுங்களை வேடிக்கை பார்த்துட்டு நிப்பேன். டிவி, போன் எல்லாமே எனக்கு ஒரே போர். இங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு. எவ்வளோ நேரம்தான் அதையே பாக்குறது. இப்ப கொஞ்ச நாளாவே ஒரு புது வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஏதாவது புதுசு புதுசா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணி பாக்குறது. இது நான் ஒரு ஹாபியாவே வச்சிருந்தேன். அது மட்டும் இல்ல, விதவிதமா ஃபுட்டையும் ஆர்டர் பண்ணி அதையும் வாங்கி சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பாப்பேன். ஒரு நாள் காலையில ஆன்லைன்ல நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிருந்தேன். அப்போ ஒரு டெலிவரி பாய் வீட்டு காலிங் பெல்ல வந்து அடிச்சான். நான் கதவை திறந்ததும், ஹாய், உங்களுக்கு ஒரு பார்சல் ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்லி என் கையில கொடுத்தான். அவன் பேரு ஜெய். ரொம்ப மரியாதையான பையன். அன்பா பேசுவான். திடீர்னு மாமி உங்க ஆர்டர்னு சொல்லி பார்சலை கையில கொடுத்தான். அவன் மாமின்னு சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் சிரிச்சத பார்த்துட்டு அவனும் சிரிச்சான். அவன் பார்த்ததுமே எனக்கு ஏதோ மனசுக்குள்ள வித்தியாசமா பட்டுச்சு. ஆனா அவன் அப்ப கிளம்பிட்டான். அடுத்த நாள் வழக்கம் போல என்னுடைய கணவர் வேலைக்கு கிளம்பிவிட்டார். ஆனால் அன்னைக்கு காலையிலிருந்து ஒரே மழை. சும்மா நச நசன்னு பேஞ்சுக்கிட்டே இருந்தது. நேரமாக ஆக எனக்கு அது ரொம்ப குளிர மாதிரி இருந்தது. நான் அதனால திரும்பவும் போய் பெட்ல படுத்தேன். அந்த குளிர் என்ன பெட்ல இருந்து எழுந்திருக்கவே விடல. அதனால எனக்கு எந்த வேலையும் செய்யவும் பிடிக்கல. இருந்தாலும் எனக்கு அந்த நேரத்துல ஏதாவது சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப பசிக்கவும் ஆரம்பிச்சுது. உடனே போன் எடுத்தேன். ஒரு ஹாட் ஃபுட் வாங்கணும்னு ஆப்பிள் ஆர்டர் பண்ணினேன். இப்ப எனக்கு தெரியல, அதுவே என் வாழ்க்கையை பாதிக்க போற ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும்னு. 10 நிமிஷத்துக்குள்ள ஃபுட் வந்துச்சு. வாசலில நின்னது நேத்து வந்த அதே பையன் ஜெய் தான். ஆனா இன்னைக்கு மழையில நல்லா நனைஞ்சு போயிருந்தான். அவன் பைக்ல இருந்து கீழே இறங்கும்போது அவனோட முகத்தை பார்த்ததும் என்னோட மனசு அப்படியே மாறி போச்சு. அவன் பார்த்தாலே எனக்கு ஏதோ வித்தியாசமான ஃபீலிங் வந்துருது. அவன் சிரிச்சான், நானும் சிரிச்சேன். என்னோட மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம். ஆனா அப்போ அது பெரிய விஷயமா தோணுச்சு. உடனே நான், ஆஹா, நல்லா நனைஞ்சிட்டீங்களா, வாங்க உள்ள வாங்கன்னு சொன்னேன். அவன் ஒரு மாதிரி பயந்துகிட்டே, இல்ல மாமி, இருக்கட்டும், நான் இங்கே இருந்துக்கிறேன். என்ன மழையில நனைஞ்சதுனால கொஞ்சம் குளிருது, அவ்வளோதான்னு சொன்னான். ஏய், பரவாயில்லப்பா, உள்ள வா, வெளியில எப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்ல, அதுக்கு அவனும், இல்ல மாமி, கம்பெனில கூட சொல்லிருக்காங்கன்னு சொன்னான். ஏன் தேவையில்லாமையப்பா, உங்க கம்பெனி இருக்கட்டும்பா, நான் தானே சொல்றேன், உள்ள வான்னு சொன்னேன். அவனும் தாங்கி தாங்கி வீட்டுக்குள்ள வந்தான். நான் ஒரு துண்டை எடுத்து கொடுத்து, இந்தா ரொம்ப நனைஞ்சிட்ட பாரு, நல்லா தொடச்சிக்கன்னு சொன்னேன். அவனும் துணிய வாங்கி நல்லா தலைய தொடச்சிக்கிட்டான். நான் கிச்சன்ல போய் பிளேட் எடுத்து கொண்டிருந்தேன். அந்த நேரம்தான் ஒரு சின்ன பயம். ஒரு பக்கத்தில் எனக்குள் ஒளிந்திருந்த ஒழுக்கம் திடீர்னு கேள்வி கேட்டது. சேகர் இல்லாத நேரத்தில ஒரு ஆம்பளை வீட்டுக்குள்ள விடுறது சரியா? அவன் சின்ன பையனா இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு, இன்னொருத்தனுக்கு மனைவின்னு என்னோட மனசு திடீர்னு இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த ஜெய் பையனை முதல் தடவை பார்த்த போதே என்னோட மனசு ஏதோ அலாரம் அடிக்கிற மாதிரியே இருந்தது. உண்மையை சொல்ல போனால் இன்னைக்கு கூட நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணதுக்கு காரணம் இவன்தான். நேத்து இவனை பார்த்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட மனசுக்குள்ள இவனோட முகம்தான் ஓடிக்கிட்டே இருந்தது. நான் என்ன நினைச்சனோ அதே மாதிரி டெலிவரி பண்றதுக்கு அவனே வந்தான். கூடவே மழை வேற. இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒருவேளை நம்ம தப்பு செய்கிறோமோ, இந்த மாதிரி என்னோட மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சது. என்ன மனசுக்குள்ள திட்டவ ஆரம்பிச்சது. இதுல அவனை வீட்டுக்குள்ள வேற வர வச்சு, நீ இப்ப என்ன செய்ய போற அப்படின்னு அதுவே என்ன கேள்வி எழுப்பவும் ஆரம்பிச்சது. இப்ப நான் வேகமா கிச்சனை விட்டு வெளியே போனேன். சரிப்பா ஜெய், நீ இங்கிருந்து கிளம்பு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, சரிங்க மாமி, என்ன அண்ணா லைட்ட தொடச்சுக்கிற, தொலைச்ச உடனே கிளம்பி விடுகிற, நல்ல ஃபேன் வேற போட்டிருக்கீங்களா
அதான் சட்டை கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கு. 2 நிமிடங்கள் மாமின்னு அவன் சொல்ல எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. என்னடா போ சொன்னா போக மாட்டேங்கிற? தம்பி இல்லப்பா, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்புப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்றேன். ஒரு மாதிரி கனத்த குரல சொன்னேன். அவன் அத காதுல கேட்டதும் அவனோட முகமே அப்படியே மாறி போச்சு. திடீர்னு என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியே என்ன பார்த்தான். நானும் அவன் முகத்தை பார்த்துட்டு அவன் கண்ணை என்னால பார்க்கவே முடியல. அப்படியே திரும்பிக்கிட்ட. அவன் முகத்துல எந்த தப்பும் தெரியல. ஆனா என்னோட மனசுதான் ஒரே குழப்பத்தில் இருந்தது. இதுக்கு மேல நாம அவன்கிட்ட கடினமா நடந்துகிட்டோம்னா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி சட்டுன்னு, ஜெய் சாரிப்பா, நான் டைம் பார்க்கல, என்னோட கணவர் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அவரு தேவையில்லாமல் எதுவும் கோபப்படுவாரு, அதனாலதான் உன்னை நான் உடனே கிளம்ப சொன்னேன், நீ எதுவும் கோபிச்சுக்க, கிளம்பி இருப்பான்னு சொன்னேன். அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சான். பரவாயில்ல மாமி, என்னால ஏன் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நான் கிளம்புறேன் மாமின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ஆனா மனசுக்குள்ள என்ன நானே தட்டி கேட்டேன், ராதா, அவனை நீயே அழைச்சு உள்ள வர சொல்லிட்டு இப்ப ஏன் அவனை வெளியில துரத்துற? அவனை ஏன் இப்படி தேவையில்லாம வீட்டுக்குள்ள அழைச்சு தேவையில்லாம ஏன் துரத்துற? அவனை வெளியே அனுப்பியது என் பயமும் பொறுப்பும். கதவை சாத்திக்கிட்டு செவுத்துல சாஞ்சி நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட்டேன். இப்ப நீ என்ன செஞ்சுகிட்டு இருக்கிற ராதா? எதனால இந்த பதட்டம்? உனக்கு எதுவும் தப்பு பண்ணிடுவோமா நினைச்ச பண்ணியா? இல்ல அவனை திடீர்னு நீ பார்த்ததுனால இந்த மாதிரி செஞ்சியா? இருக்கும், அதனால கூட இருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம எதிர்பார்க்காத போது திடீர்னு வந்தா பதட்டத்துல என்ன செய்வோம்னு நமக்கே தெரியாது. அதான் ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நிம்மதியா போய் அங்கிருந்து சோபாவில உக்காந்தேன். அவன் வரத்துக்கு முன்னால வரைக்கும் அப்படியே பயங்கரமா கொளறிட்டு இருந்தது. ஆனா இப்ப எனக்கு ஒரே ஒழுக்கமா இருக்கு. என்ன மனசுக்குள்ள பயமும் பதட்டமா வந்துருச்சுல்ல. அதான் ஃபேன் டாட் போட்டு உக்காந்துகிட்டு நல்ல காத்து வாங்கிட்டு இருந்தேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் காலிங் பெல் அடிக்க ஆரம்பிச்சது. யாராது? இந்த நேரத்துல மழை வேற பெய்து கொண்டு இருக்கிறது. கணவர் வர்றதுக்கு லேட் ஆகும். இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்குது? பல சந்தேகத்தோட கதவை நோக்கி போனேன். ஐயோ, புருஷன்தான் வந்துட்டாரோன்னு பயமா இருந்துச்சு. அதனால என்னங்க, ஜெய் தான் போயிட்டானே, அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும்னு நினைச்சு என்னங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டே கதவை திறந்தேன். ஆனா கதவுக்கு வெளியே வந்து நின்னது ஜெய் தான். நான் ஷாக் ஆயிட்டேன். என்னப்பா இப்பதான் போன, என்ன ஆச்சு? திரும்ப வந்துட்ட? அவன் சிரிச்சுட்டே சொன்னான், மாமி, என் ஹெல்மெட்டை உள்ளே வச்சுட்டு போயிட்ட, அதை எடுத்துக்கிறதுக்கு தான் வந்தேன். நான் உள்ள போய் பார்த்தேன், எங்கேயும் தெரியல. அவனதான் கேட்டேன், எங்க வச்சிருக்க தம்பி? அவன் மெதுவா உள்ள வந்தான். இங்கதான் மாமி, இந்த பிரிட்ஜ் மேல வச்சிருந்தேன். அந்த ஹெல்மெட்டை எடுத்து கையில எடுத்துக்கிட்டே சொன்னான். சரி மாமி, நான் போயிட்டு வரேன். அவன் வெளியில கிளம்ப போற நேரத்துல என்னால அவன் அந்த மாதிரி கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினதுக்கு என் மனசுக்குள்ள என்னவோ மாறி இருந்தது. நாம தான் தப்பு பண்ணிட்டோம். அவனை வீட்டுக்குள்ள வர சொல்லிட்டு நாம தான் வெளியே போச்சு சொன்னோம். நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு. அவன் பாவமா நின்னுட்டு சரி மாமி போறேன்னு சொன்னான். நான் உடனே சொன்னேன், ரொம்ப சாரிப்பா, நான் பயத்துலதான் அப்படி நடந்துகிட்டேன். நம்ம கூடவே இருந்த மாதிரி இருந்தது. அதான் இப்ப நீ நிம்மதியா உட்காரு, ஃபேன் போட்டுறேன், காத்து வாங்கிட்டு போ. அவன் ஒன்னும் பேசல. ஆனா அதுவும் ஒரு நிமிஷம் என் மனசு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவன் ஹால்லயே உட்கார வச்சுட்டு நான் கிச்சனுக்கு போனேன். அவனுக்கு சாப்பிட ஏதாவது குடுக்கலாமான்னு நினைத்தேன். மீண்டும் காலிங் பெல் அடிச்சிச்சு. உடனே ஓடி போய் கதவுக்கு போனேன். அது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ். காலிங் பெல் பக்கத்து வீட்டில் எதுவும் அடிக்குதோ, பக்கத்து வீட்டுக்கு தான் ஆள் வந்திருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். திரும்பவும் காலிங் பெல் அடிச்சது. அட, நம்ம வீட்டுக்கு தான் யாரோ வந்திருக்காங்க. நான் கதவை திறக்க அவன் ஜெய் வீட்டுக்குள்ளே தான் இருந்தான். அவனும் நான் 2 பேரும் ஒரே நேரத்தில் ஷாக் ஆயிட்டோம். ஆனால் கதவுக்கு வெளியே நின்னவர் யாருன்னு பார்த்ததும் நான் உறைந்து போயிட்டேன். என் புருஷன் சேகரதா. எனக்கு முகம் முழுக்க ஒரே பதட்டம். என்னங்க சீக்கிரமா வந்துட்டீங்களான்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, நீ ஏமா ஒரே பதட்டமா இருக்க? இன்னைக்கு ஆபீஸ் போனதுல இருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குதா, அதான் வேலையே ஓடல, ஒரே போர். அப்புறம் அங்கிருந்து என்ன பண்றது, அதான் வீட்டுக்கு வந்துடலான்னு நினைச்சேன் அப்படின்னு அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஜெய் பக்கத்துல இருக்க அந்த ஸ்டோர் ரூம் மாதிரியான 2 டோருக்கு பின்னால போய் ஒளிஞ்சிட்டான். என் புருஷன் என்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் என்னோட கண்கள் இருக்கிற இடத்தை நோக்கிதான் பார்த்து கொண்டே இருந்தது அவர். அதை கவனிச்சுட்டு, நீ என்னதான் செய்யற அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்தாரு. பிறகு 1 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாத்ரூமுக்குள்ளதான் போனாரு.
அந்த சமயம் பார்த்து ஒளிந்திருந்த ஜெய் வெளியே வந்தான். மாமி, உங்க புருஷன் பார்த்துட்டு உள்ள வந்துட்டாரு. அவரு பாத்ரூமுக்கு போயிட்டாரு. நான் வெளியே போயிடுறேன். ஆனா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பாத்ரூமுக்கு கதவு சத்தம் கேட்டுச்சு. அவன் திரும்பவும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த நேரம் நான் தரையில் விழுந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டேன். எனக்கு வாயில வார்த்தையே வரல. புருஷன் பக்கத்துல நம்மளையே வித்தியாசமா பாக்கற மாதிரி வேற இருக்கு. நான் ஒரே பதட்டத்துல பயத்துல இருந்தேன். புருஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி, ஏங்க சாப்பிடலையா, நான் வேணும்னா காஃபி போடவா அப்படின்னு சொல்லி உள்ள போனேன். அவரும் என் பின்னாடியே வந்தாரு. அவனும் அந்த நேரம் பார்த்து யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு கிளம்பிட்டான். இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது. நானும் கதவை சாத்தி தாப்பா போட்டேன். சேகர் வீட்டுக்குள்ள வந்த பிறகு என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது, அதுவும் பெரிய சம்பவமா நடக்க போகுது. மனசுக்குள்ளேயே இன்னைக்கு நான் சாக போறேன்னு நினைச்சேன். அவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கன்னு வேற கேட்டாரு. அவர் பார்த்த பார்வையில அவர் கண்ணுக்கு ஏதாவது தென்பட்டிருக்குமோ? அவர் வீட்டுக்குள்ள அந்த பையன் இருக்கிறத பார்த்திருப்பாரோ? ஒருவேளை அவருக்கு என் மேல டவுட் கூட வந்திருக்கலாம். ஏன்னா அவரோட பார்வை அந்த மாதிரி இருந்தது. மனசு கிடந்து தவிச்சுக்கிட்டு இருந்தது. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, எந்த தப்பும் பண்ணல, தப்பு பண்ணணும்னு கூட நினைக்கல. அப்புறம் ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? அதுவே தப்பு பண்ணியிருந்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருந்தது. திடீர்னு என்ன பார்த்து அவரு ஏன்னு கூப்பிட்டாரு. நான் பயந்து போய் திரும்பி பார்க்கும்போது, என்ன திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க, போய் டீ போட்டு கொண்டு வான்னு சொன்னாரு. டீயும் போட்டு கொண்டாந்து கொடுத்தேன். அத அவர் கையில வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிவிய போட்டுட்டு உக்காந்தாரு. ஆனா அவர் என்னை பார்க்கிற பார்வை மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதனால அவர் முகத்தை பார்க்கவே கூடாது என்று சொல்லி டிவி பாக்குற மாதிரியே மனமா உட்கார்ந்திருந்தேன். அந்த இரவு நான் படுக்க செல்லும்போது மனசுக்குள்ள கொஞ்சம் கில்ட்டு, கொஞ்சம் பயம், கொஞ்சம் சிரமம். ஜெய் வெளியே போயிட்டான். அவன் என்ன செய்ததோ பெரியதில்ல. ஆனா ஏன் நம்ம மனசு இவ்வளவு குள்ளி ஆகிறது? நான் ஃபிலோ மேல தலை வச்சதும் அந்த டெலிவரி பாயோட மூஞ்சு மட்டும்தான் என் மனசுக்குள்ளேயும் கண்ணுக்குள்ளேயும் வந்தது.